நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றி பெற்றது. விஜய் அரசுக்கு ஆதரவாக 144 பேரும் எதிராக 22 எம்எல்ஏக்களும் வாக்களித்தனர். தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த விசிக, இடதுசாரிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி எம்எல்ஏக்களும் தவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்தனர். விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தவேக ஆட்சி தொடர நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறினார். ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமா இந்த ஓட்டெடுப்புல கலந்துக்காம திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் உறுப்பினர்கள் நாங்க வெளிநடப்பு செய்ய போறோம். விஜய் அரசுக்கு இபிஎஸ் தரப்பில் 22 எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிப்பார்கள் என இபிஎஸ் கூறிய நிலையில் 25 எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும். அதிமுகவில் உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இபிஎஸ் பக்கம் 22 எம்எல்ஏக்கள் உள்ளனர். OS மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், KC கருப்பண்ணன், முக்கூர் சுப்பிரமணியன், தாமரை ராஜேந்திரன், S ராமச்சந்திரன், உஷா ராணி, ஜெயசுதா, சம்பத்குமார், நல்லதம்பி, மணி, ராஜசேகர், வெங்கடாச்சலம், வெற்றிவேல், வேலழகன், வேலு, ஜெயசங்கரன், ராஜேந்திரன், கோவிந்தராஜன், சு பழனிசாமி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இபிஎஸ் பக்கம் 22 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் எஸ்பி வேலுமணிக்கு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். எஸ்பி வேலுமணி, CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன், C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், KC வீரமணி, R காமராஜ், பாலகிருஷ்ண ரெட்டி, அருண்மொழி தேவன், இசக்கி சுப்பையா, லீமா ரோஸ், கோ அரி, மரகதம் குமரவேல், சத்யபாமா, மரகதம் வெற்றிவேல், SM சுகுமார், சேகர், திலீபன், ஜெயசங்கர், நடராஜ், மோகன், ரவி மனோகரன், ராகேஷ், ஜெயக்குமார், ஹரிபாஸ்கர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் பாமகவின் 4 எம்எல்ஏக்கள் நடுநிலை வகித்தனர். ஒரே ஒரு எம்எல்ஏவை கொண்டுள்ள பாஜகவும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் நடுநிலை வகிப்பதாக கூறி வெளியேறியது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா வெளிநடப்பு செய்தார். நேற்றைய தினம் முதலமைச்சர் விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற வாழ்த்து கூறிய பிரேமலதா இன்று கடுமையாக விமர்சித்தார். முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ராதன் பண்டிட் நியமனம் செய்யப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆதரவு கட்சிகளும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்த நிலையில் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவேக அரசை வெற்றி பெற வைத்த உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவித்தார். தவேக மதச்சார்பற்ற அரசாக செயல்படும் என்றும் உறுதியளித்தார். எவர் மீதும் வெறுப்பு காட்டும் அரசு அல்ல, எல்லோரையும் விரும்பும் அரசு. மக்களே முக்கியம், மக்கள் நலன் மட்டுமே முக்கியம். அதுவே எங்கள் ஒரே நிலைப்பாடு. எனவே மனசாட்சி உள்ள மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் தவேகாவுக்கு நூலிழை வித்தியாசத்தில் தான் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். 1,72,00,000 பேர் தவேகாவுக்கு ஆதரவு அளித்திருப்பதாகவும் கட்சி தொடங்கி 3 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள்ளேயே மிக மிக சிறிய அளவில் ஒரு நூல் இழைவில்
தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போய் இருக்கிறது. தாவேகாவை மைனாரிட்டி அரசு என்று விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பதிலடி கொடுத்த முதலமைச்சர் விஜய், நாங்கள் மைனாரிட்டி அரசுதான், மைனாரிட்டி சமூக மக்களுக்கான அரசு என்று விளக்கமளித்தார். நம்முடைய சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. மேஜிக்கல் நம்பர்னு சொல்லுவாங்க. 118 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியோ ஒரு கூட்டணியோ தான் ஆட்சிக்கு வர முடியும். இப்ப நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. 108 இடங்கள் தான் இருக்கு. இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். தமிழ்நாட்டில் முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார். காங்கிரஸ், விசிக, இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவையில் அவர் அறிவித்தார். ஆதரிப்பவர்களுக்கு மட்டுமான அரசல்ல, எதிர்ப்பவர்களுக்கான அரசும் இது என சுட்டிக்காட்டியமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேக அரசு குதிரை பேரம் அல்ல, குதிரை வேகத்தில் செயல்படும். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், பிரேமலதா ஆகியோரின் பேச்சுக்கு முதலமைச்சர் விஜய் பதிலடி. குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் விசில் அலை வெற்றி அலையாக மாறியதாக முதல்வர் விஜய் கூறியுள்ளார். மக்கள் விரும்பும் அணியாக களமிறங்கி தனிப்பெரும் கட்சியாக மக்கள் தங்களை சட்டமன்றத்துக்குள் அனுப்பியுள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. அரசியலுக்காக யாரையும் நாங்கள் புண்படுத்த மாட்டோம் என முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார். தாங்கள் யாரையும் வெறுக்கும் அரசு அல்ல, அனைவரையும் அரவணைப்போம் என்றும் சூளுரைத்தார். இது எல்லோருக்குமான அரசு, இது சாமானியர்களுக்கான அரசு, இது சாதி மத எல்லைகளை கடந்த அரசு, இது பாகுபாடு காட்டாத அரசு, இது பண்பாடு காக்கும் அரசு, இது பண்பட்ட அரசு. அரசியல் காரணங்களுக்காக யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு. இதையெல்லாம் போக போக புரிந்து கொள்வார்கள். தாவேக கொள்கை தலைவர்களை பின்பற்றி மக்களாட்சியை வழங்குவோம் என முதல்வர் விஜய் உறுதியளித்தார். சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த மக்கள் அரசு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை தரும் என்று உறுதியளிக்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ராதன் பண்டிட் நியமனம் செய்யப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆதரவு கட்சிகளும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்த நிலையில் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. புதுமையான ஆட்சி தரப்போகிறோம் என்று கூறிவிட்டு புஷ்பா பட பாணியில் ஆட்சி நடப்பதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். முதலமைச்சர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் சோஃபா எடுத்துச் செல்லப்படுவதாக அவர் கூறினார். மக்கள் அரசை புஷ்பா அரசு என்று திமுக ஏளனம் பேசியிருப்பதாக முதலமைச்சர் விஜய் காட்டமாக கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் எதையும் மறைக்கவில்லை என்பதற்கு நேரலையே சாட்சி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக விலைக்கு வாங்கி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக தலைவர் விஜய் தவறான பாதையில் செல்வதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். இபிஎஸ் சொல்வது போல் ஒரு கூட்டம் நடைபெறவே இல்லை, அவர் கூறும் அனைத்தும் பொய் என்று சிவி சண்முகம் சாடியுள்ளார். புதுச்சேரி விடுதியில் என்ன செய்தார் என்பதை இபிஎஸ் சொல்வாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
திமுக அதிமுக கூட்டணி என்பதை கேட்டதில் இருந்து 4 நாட்களாக சாப்பிடவில்லை என்று சசிகலா வேதனை தெரிவித்துள்ளார். திமுகவுடன் கூட்டணி என்பது அதிமுகவினருக்கு கனவில் கூட வரக்கூடாது என்றும் அவர் கூறினார். சசிகலா மற்றும் தினகரனை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் அதிமுக எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவளித்த எஸ்பி வேலுமணி தரப்பு 25 அதிமுக எம்எல்ஏக்களின் கட்சி பதவிகளை பறித்து இபிஎஸ் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி உள்ளிட்ட பலரின் பதவிகளும் பறிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளர்களை மாற்றம் செய்தும் உத்தரவிட்டுள்ளார். தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 8560 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 3200 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 15000 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்கும் விதமாக பிரதமர் மோடியின் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை 2ஆக குறைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி பயணிக்கும் போது அவரது வாகனத்தை தவிர ஒரே ஒரு பாதுகாப்பு வாகனம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது.